எலெக்ஷன் வந்தாலே நிறைய காமெடிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு காமெடி தான் நம்ம பிரதமர் மோடி பேசின பேச்சில் நடந்திருக்கு. இந்த அரசியல்வாதிங்க அவங்க அவங்க வாழணும், அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்று அவர் பேசின பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் எல்லாருக்குமே தெரியும் மோடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு. ராகுல் காந்தி எல்லா இடத்துலையும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கார். அதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. ஸோ அது அவர் கருத்து மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்களோட கருத்து அதுதான். ஏன்னா இந்தியாவில் நடக்கிறது நம்ம 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, மோடி இதை விமர்சிச்சுட்டாரு. ராகுல் காந்தி இப்போலாம் அம்பானி அதானியை பற்றி பேசுகிறதே இல்லை, அவங்கள்ட்ட ராகுல் காந்தி தான் காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. பாஸ், நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நேரில் உண்மையை பேசுகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி அவரை பற்றியே பேசிக்கிட்டாரா என்னன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்களோட நட்பில் இருக்கிறது அவர் தான், அவங்களுக்காக எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஸோ இப்போ விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்கள் நம்புகிற மாதிரி இல்லை. ஏற்கனவே எலெக்ஷனில் ரொம்பவே பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க தோக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட அதாவது அதானிகிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அதானியை திட்டுறாரு, அம்பானிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பேசுகிறாரா என்னன்னு தெரில. சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.